அடுத்ததாக அப்பால் ஒரு நிலம் நாவல் குறித்து இயக்குனர் மதிப்பிற்குரிய சகோதரர் ராம் அவர்கள் உரை நிகழ்த்துவார். சாக்லேட் எடடா வீரா, சாப்பிடுவோம், இந்த வெற்றியை முதல்ல கொண்டாடுவோம். அண்ணே அது இருக்கட்டும், எத்தனை நாள் இருக்க வேண்டி வருமோ தெரியல. இங்கே வீரா சாப்பாட்டை சேமிக்க நினைத்தான். மொக்கா காலமை விடிய கக்கூசுக்கு வரும், எங்கே போகிறது? இதுலேயே மலத்தை இருந்துட்டு நாள் முழுக்க மணந்து கொண்டு இருப்பியா? பீக்கு மேலே இருக்க போறியா? அதை விட பெரிய பிரச்சனை, அக்கம் பக்கம் ஆமி இருந்தால் மணந்தே காட்டி கொடுத்துடும்டா. உன்னை காட்டி கொடுக்க ட்ரெக்ஸ் அண்ட் ஃபைண்டர்னு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ட்ரெக்ஸ் அண்ட் ஃபைண்டரா? ட்ரெக்ஸ் அண்ட் ஃபைண்டர், டைரக்ஷன் ஃபைண்டர். ஓகே, டைரக்ஷன் ஃபைண்டர் தேவையில்லை. அவன்ற மூக்கு போதும், ஒன்றரை பீயே உன்னை காட்டி கொடுக்கும். இந்த சாக்லேட்டில் கொக்கோ இருக்குது, இதை திண்டால் கக்கூசு வராது மணி சொன்னான். இயக்கத்துக்கு தெரிஞ்ச விஷயம், இதில் நிறைய சக்தி இருக்குது. வேவுக்காரர் இதை சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிடலாம் என்றது தான். வேவுக்காரன் தாண்டா தெரியும் இதுக்கு பீய அடக்கும் சக்தி இருக்குது என்றது. வேவுக்காரன் பீச்சினாலும் அவன் உயிர் போகும் என்றது அவைகளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தானே, அடுத்த நாள் காலையில் அண்ணே 3 மணித்தியாலமாக சொல்லாமல் அடக்கி கொண்டிருக்கிறேன். நேற்று இருக்குல்ல, இனி ஏலாது, வெளியே வரப்போகுது. சரி இரு, அங்கால போனால் சரியான சிரமம் இருக்குடா. எப்படி எங்கே போகிறது? எங்கே இருக்கியோ இப்படியே இரு. விசர் கதைக்காமல் சொல்லுங்கோ. வானத்தை பார்த்தபடி படு, திரும்பி முதுகு பாக்க கழட்டி வை. டே எலும்பாத, ஜீன்ஸை முழங்காலுக்கு இழுத்து விட்டு இரு கக்கூஸுக்கு. மல்லாக்கப்படுத்தபடியா? பின்ன என்ன நாசம் என்னால் ஏதாது. இரடா மக்கா, இன்றைக்கு இருந்தால் இனி தனி சாக்லேட் வராது. சாப்பாடு இல்லை தானே, கிளிநொச்சிக்கு இறங்கிட்டோம் என்றால் பிறகு இருக்கலை. ஆனால் என்னால் இயலாது. இரடா பார், நான் இருந்து காட்டுறேன். நானும் இருக்கத்தான் வேணும். கஷ்டப்பட்டாச்சும் இதை கழிக்க வேணும், பிறகு சந்தர்ப்பம் கிடைக்காது. மணி படுத்தபடி மறுபக்கம் புரண்டான். சொன்னது போலவே மல்லாக்காய் படுத்தபடி மலம் கழித்தான். புற்களால் துடைத்தான். தண்ணியை செலவழிக்க முடியாது, கையை மண்ணில் பிசைந்து கொண்டான். அப்படியே அங்கிருந்த மலத்தை வெளியே மனம் வராமல் மண் தூவி மூடினான். உருண்டு போய் தள்ளிப்படுத்தான். பிறகென்ன, வீரனும் அதையே செய்தான். இவ்வளோ வருஷத்தில் விதவிதமாக மலங்கழிக்கிற முறையை கேள்விப்பட்டிருக்கேன் நான். மல்லாக்கப்படுத்தபடி மலங்கழிக்க முடியும், அப்படி மனிதர்கள் மலம் கழித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சபோது எனக்கு வந்து இந்த உடல், இந்த கதையில் அந்த 200வது பக்கத்தில் இருந்து இந்த இடத்துல தோழர் தமிழ்நதி சொன்னதே நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய நஞ்சுண்ட காடு, விடமேறிய கனவு, அது ரெண்டும் கொடுத்த அந்த அழுத்தத்துலேருந்து இந்த நாவல் படிக்கிறப்ப 200வது பக்கம் வரைக்கும் ஒருவேளை இந்த 2 நாவல்கள் மேலே தமிழ் இலக்கியத்திலேருந்து அந்த விமர்சனங்கள்லாம் அவங்கள ஏதோ வேறு மாதிரி எழுதணும்னு சொல்ல வச்சு ஏதோ மாற்றி எழுதிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த 2 ஆனால் எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு நாவலை அது அவங்க சொன்ன மாதிரி சொல் நேர்த்தி இருக்கா, அதில் கலை வடிவம் இருக்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒருவேளை சினிமாக்காரனால் இருக்கனால என்னமோ தெரியல, எங்களுக்கு எல்லாமே சம்பவங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பெரும்பாலும் டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவோம், இல்லைன்னா அதை படித்தா எங்களுக்கு போர் தான் அடிக்கும். இல்லாட்டி இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஸ்கிரிப்ஷனை படிக்கிறப்ப அதில் ஒரு பெரிய கிளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய 2 நாவல்களையும் சம்பவங்கள் அவ்வளோ நிறைந்திருந்துச்சு. தமிழ் நாவல் உலகத்தினுடைய மிகப்பெரிய பஞ்சமே சம்பவமின்மை. ஏன்னா தமிழ் வாழ்க்கையினுடைய பஞ்சமே சம்பவமின்மை. ஏன்னா நாங்கள் குப்புறப்படுத்த மலங்கழித்ததில்லை. அதிகபட்சம் வேவு பார்க்க போனதுன்னா நம்மளுடைய காலையில் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் வருவான்னு வேவு பார்க்க போனது தான் வாழ்க்கையோட அதிகபட்ச வேவு. உடல் மேல் அதிகபட்சம் நடந்த பெரிய வருத்தம் இருக்கணும், அம்மா போட்டிருக்கோம், மஞ்சள் காமால வந்திருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மொத்தமாக யுத்தத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யுத்த இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரஷ்ய இலக்கியம் பற்றி தான். எனக்கு இந்த நாவல் படிக்கிறப்ப விளாதிமிர், அந்த முழு பேர் தெரில, இவான் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கும். ஒரு ஜெர்மன் எல்லைக்குள்ளே போய் ஒரு 12 வயது சிறுவன் வந்து வேவு பார்த்துட்டு வர்றதை பற்றி. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட தமிழில் படிக்கக்கூடிய, தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய ஒரு வேவு இலக்கியம்னா வேவு நாவல்லாம் இந்த நாவலில் பார்க்குறேன்.
அப்புறம் இந்த பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஷாரியர், அது வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கும். அந்த ஒருத்தன் ஒரு இடத்துலேருந்து தப்பித்து போவதும் அவனை சுற்றி ஏகப்பட்ட, அதாவது அன்பிலீவபிள், வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க முடியுமா, இப்படிலாம் உலகத்தில் இருக்குமான்னு அஸ்யூம் பண்ண முடியாத, கற்பனை பண்ண முடியாத நிகழ்ச்சிகளை வந்து உங்கள் எழுத்துக்களை வந்து நாங்கள் பார்த்தோம். அதுதான் வந்து அதை வந்து இந்த நாவல்லையும் அது இருக்குது. பட் இந்த நாவலில் வந்து நான் உங்கள் 2 நாவலோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன், இந்த நாவல் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியே தவிர, இந்த நாவலும் எனக்கு ரொம்ப மிக முக்கியமான நாவல். அதனுடைய முடிவை பற்றி இப்போ அவங்க சொன்னாங்க, அந்த படிக்காதவங்க முன்னாடி அதை பேசக்கூடாது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த முடிவு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அது வந்து ஒரு புலி அன்பானவரா, நேர்மையானவரா, கனிவானவரா அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்டதா நான் நினைக்கல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த மணியினுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு வேவுக்காரனாக இருக்காங்க. அந்த வேவில் வந்து அவன் மித்த எல்லாத்த விடவும் உடலை பற்றி அதிகமாக தெரிந்த ஒருவனாகவும், மனிதர்களை பற்றி அதிகமாக தெரிந்த ஒருவனாகவும், தன்னுடைய இப்போ மற்றவர்கள் வந்து ஒரு போராளிகிட்ட பேசுறதுக்கும் அவர் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே எப்போதுமே மகிழ்ச்சி படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனிதன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ அந்த 2 விடவும் இந்த மணிங்கிற கதாபாத்திரம் மனிதனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. அப்புறம் அந்த மாதிரியான அந்த ஒரு நொடிங்கிறது எப்பேற்பட்டவனுக்கும் அப்படி ஒரு நொடி வந்து தான் போகும். அப்படிப்பட்ட பிழை தான் வரலாற்று பிழையாகவும் மாறதான் செய்யும். அது முடிவு இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க வெளியில் வந்திருக்கும். ஏன்னா அந்த யுத்தத்தில் ஜெயிச்சாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை? கரெக்டு தானே நான் சொல்கிறது? இந்த யுத்தத்தில் ஜெயிச்சாங்கல்ல. அப்புறம் இன்னொன்று நான் என்ன பிடிச்சேன்னா, இப்போ நீங்கள் 2009 ஒரு இப்போ நான் ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு இல்லை? இந்த உங்கள் வார்த்தையில் சொன்னால் மலை மண்ணானதுக்கு பிறகு 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரும்பாலும் இலக்கியங்கள், கட்டுரைகள் எல்லாமே புலிகளுக்கு எதிராக, இல்லாட்டி அந்த யுத்தத்தில் தமிழர்களுடைய தவறுகளுக்கு எதிராகவே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அது வருவதற்கான சுதந்திரம் இருந்துச்சு. அதை எழுதுறது யாருமே தடை செய்ய மாட்டாங்க. வரலாற்றை வரலாறாக எழுத முடியாத ஒரு காலத்தில் எனக்கு 3 நாவல்லையும் ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபீல் இருந்துச்சு. அது வந்து குணா கவியழகனுக்கு நடந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் குணா கவியழகன்கிறவர் இந்த கதை சொன்ன ஒருத்தர். இதில் வந்து அறம் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுக்கான காரணம், இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் இருக்கக்கூடிய உண்மை. இந்த டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒருத்தன் டாய்லெட் போகிறதுக்கு என்ன பண்ணால், அவன் வந்து குளிக்கிறதுக்கு என்ன பண்ணான், அவனுக்கு எப்படி பசிச்சுது, தண்ணி எப்படி தேவைப்பட்டுச்சு, எங்கேருந்து அன்னைக்கு காலையில் சாப்பாடு வந்துச்சுன்னு ஒரு நாவலில் டிஸ்கிரிப்ஷன் வந்தாலே அந்த நாவல் ஒரு ரிப்போர்ட்டாஸுக்கு ரொம்ப பக்கத்தில். ரிப்போர்ட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து அதிலிருந்து எழுதக்கூடிய ஒன்று, இல்லை கேட்டு அதிலிருந்து எழுதக்கூடிய ஒன்று. இப்போ வரலாறை எனக்கு திரும்ப இந்த 3 நாவல் எனக்கு என்ன தோணுச்சு, என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு கட்டுரையாளன் ஒரு நாவலாசிரியராக மாற வேண்டிய கட்டாயம் எப்போ ஏற்பட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னா, ஒரு கட்டுரையாளன் கட்டுரை எழுத முடியாத போது, ஒரு கட்டுரையாளன் ஒரு வரலாற்றாசிரியன் தன்னுடைய வரலாறை பதிவு செய்வதற்கான வாழ்க்கையும் இல்லாட்டி சுதந்திரமும் இல்லாட்டி பாதுகாப்பும் இல்லாத போது அவன் புனைவை தேர்ந்தெடுக்கிறான். அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் குணா கவியலினுடைய புனைவு இலக்கியத்தை பார்க்குறேன், அவருடைய நாவல்களை பார்க்குறேன். அப்போ இந்த நாவலை முதல்ல நாவலா அப்படின்னு கேட்குறதும், இது நாவல் வடிவத்தில் தான் இருக்கிறதா கேட்குறதுமே அபத்தம். அதுவும் இதை தமிழில் எழுதுனது பெரிய அபத்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அது எப்படி எந்த இடத்துல சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்பொழுதுமே நிறைய ஜாமான்கள் இருக்காங்க. ஒரு வந்துச்சுன்னா அது கலையா, கலை இல்லையா, இதில் நாவல் வடிவம் இருக்கா இல்லையா, இதை நாவலா இல்லை பம்மாத்தா, இல்லை வெறுமனை சும்மா நாவல் போர்வையில் எழுதப்பட்ட ஒன்றா அப்படிங்கிறத பற்றியான விமர்சனமும் அதை இது பண்ண நோக்கி தான் போவோம். அப்புறம் இதை நாங்கள் எப்படி படிக்கிறோம், என்னையும் உட்பட, இது குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு, உங்களுடைய 3 படைப்புகளும். ஏன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ நாங்கள் இங்கே தான் இருந்துட்டு இருக்கோம். இது இப்படி ஒன்று இது யுத்த விஷுவல்ஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ நாளாக நம்ம ஏதோ புத்தகங்கள் படிச்சிருந்தாங்களோ அது வரைக்கும் வச்சிருந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷுவலாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு 10 ஏக்கரில் ஏதோ ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு தோற்றப்பொழிவு தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் படிச்சிருக்கோம். அப்போ இவ்வளோ நம்ம வாழ்கிற ஊர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் நடக்கக்கூடிய, நம்ம மொழி பேசக்கூடிய, நம்மளோடு வந்து ஒரு நீண்டகால உறவுடைய ஒருத்தங்க உலகத்தில் இவ்வளோ நடந்துச்சுங்கிற எந்த அறிவும் இல்லாமல் நம்ம வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாகும். அப்புறம் இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஒன்றும் இல்லை, இதை படிக்கிறப்ப நான் ஒரு பரபரப்பாக இப்போ என்ன பார்த்தா கதை படிக்கிறதுக்கு எனக்கு வேணும், டெய்லி ஏதாவது கதை. ஆனால் தமிழில் அவ்வளோ கதை இல்லை படிக்கிறதுக்கு, ரொம்ப பயங்கர போர் அடிச்சிடும். ஏன்னா டு த கோர், ஏன்னா லைஃபும் இல்லை, பயங்கர டிஸ்கிரிப்டிவாக இருக்கும், சம்பவமே இருக்காது. அப்போ பரபரப்பாக பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு நாவல் கிடைக்குமா, திரும்ப திரும்ப தேடினா பட்டாம்பூச்சி மாதிரி 2-3 தான் கிடைக்கும், அதுக்கு கீழே தான் இருக்கும். ஹெமிங்வே மாதிரி ஒன்று கிடைக்குமா அப்படின்னா, நம்மளுக்கு பிடித்த நாவல்கள் மாதிரி கிடைக்கிறது. யுத்த இலக்கியம் படிக்கிறதுல எப்போதுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அப்போ சுவாரஸ்யத்திற்காக தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் படிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாவல் சுவாரஸ்யமாக இருக்கணும், ஏன்னா அதான் நாவலுடைய இது. வரலாறு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வரலாற்றை எப்படி வேணாலும் படிக்கலாம். அப்போ நாங்கள் ஒரு சுவாரஸ்யத்துக்காக இதை படிக்கிறோம்.
இப்போ படித்ததுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து உடனே நம்ம ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு நாவல் படித்தேன், நீங்கள் இது படிங்க அப்படின்னு எழுதுகிறோம். அதோட அந்த குற்ற உணர்ச்சி முடியுது. அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியல. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இப்போ நம்ம குறிப்பாக கடந்த ஒரு 10 வருடங்களாக கலைத்துறையில் என்ன நடந்துச்சு ஈழம் சம்மந்தப்பட்டதுன்னா, ஆணி வேர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வராமே இருந்திருக்கலாம். அது தாண்டி ஈழம் தொடர்பாக சினிமாவில் என்ன படைப்புகள் வந்துச்சுன்னா ரொம்ப சொற்ப படைப்புகள். அது வந்து இந்திய சென்சாருக்கு உட்பட்டு இந்த அரசியலை வேற ஒரு இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய வெவ்வேறு இயக்குநர்களால் வந்துச்சு. கன்னத்தில் முத்தமிடால் வந்துச்சு, சந்தோஷ் சிவனோட ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈழத்தமிழர்கள் எடுத்த படம் ஒரு 2 படம் வந்துச்சு, அதையும் பார்க்க முடியல. அப்புறம் கன் வித் ரோசஸ், அது என்ன படம் பேர், கன் அண்ட் ரிங், அந்த படம் பயங்கர நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த படம் ஏன் நம்பிக்கை கொடுச்சுன்னா, முதல் விஷயம் அவர் தமிழ்நாட்டுக்கு வராமல் அந்த படத்தை பண்ணார் அப்படிங்கிறதும். ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த வரலாறை திரும்பி சொல்கிறதுலையும் தமிழ்நாட்டில் இந்த கதைகளை முன் வைக்கிறதுலையும் அதே நபர்கள்ட்ட தான் போய் சேருது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதே நபர்கள்ட்ட தான் போய் சேருது. அதுக்கப்புறம் அது இலக்கியமா இலக்கியம் இல்லையா இந்த மாதிரியான கேள்விகள். அப்புறம் இது புலி ஆதரவா புலி எதிர்ப்பா இப்படி தான் இருக்கே தவிர, இப்போ இந்த சமயத்தில் நான் யூதர்களை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிருக்குமா, இல்லை சரியாக கணக்கு தெரியல. இவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றியான படங்கள் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு யுத்தத்தினாலையும் இந்த போராட்டத்தினாலும் நடந்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உலகம் முழுக்க தமிழர்கள் அகதியிலானவங்க பறந்து விரிஞ்சிருக்காங்க. ஒரு தமிழர் வாணிபம் இருக்குது. ஏன் உங்களால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் இங்கிலீஷில் ஈழ யுத்தத்தை ஈழ வரலாற்றை படமாக எடுக்கணும்? ஏன்னா உங்களுடைய 3 படங்கள்லையும் நான் இது வரைக்கும் படித்த ஈழ கதைகளில் சினிமாவுக்கு மிக நெருக்கமான கதைகள் உங்களுடையது. ரொம்ப நேரடியான மொழியில் சம்பவங்களின் மூலியமாக விஷுவலை கொண்டு வரது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். டிஸ்கிரிப்ஷனை 100 பக்கம் எழுதிடலாம், அதுலேருந்து கதை எடுத்தால் 7 பக்கம் தான் வரும். இப்போ உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ சம்பவங்கள் இருக்கப்ப ஏன் இதை வந்து ஒரு திரைப்படமாக ஆகக்கூடிய முயற்சி நீங்கள் எதுவும் கூடாது? ஏன் திரைப்படம்னா நாவலை குறைச்சின மதிப்பு இல்லை, வேறொரு மொழியில் நிறைய பேர்த்த போய் சென்று செய்கிறோம். அப்புறம் திரைப்படம் எடுக்கிறது நாவல் எழுதுறதோட சுலபமான காரியம் நம்புகிறேன். ஒரு 7 நாளில் கற்றுக்கலாம். அண்ட் அப்போ வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நான் ஈழத்தமிழர்கள்ட்ட வந்து இது மூலிமா ஈழ எழுத்தாளர்கள் இல்லை ஈழ இளம் படைப்பாளிகள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் சினிமாவுக்கு வராங்க அசிஸ்டன்ட் ரைட்டராக. அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறது என்னன்னா, கோடம்பாக்கத்துக்கு வராதிங்க. நீங்கள் ஏதாவது எழுதுன்னு நினச்சா அது உலக மொழியில் எழுதுங்க, ஆங்கிலத்தில் எழுதுங்க. உங்கள் நாவல் மொழிபெயர்க்கப்பட்டுருக்குன்னு சொன்னீங்க, அது வரணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது உலக மொழியில் நான் சொல்கிறது வந்து நிறைய பேர்த்த போய் சேர்றதுக்காகவும் ஒரு லாபி க்ரியேட் பண்ணுறதுக்காகவும். ஸோ கோடம்பாக்கத்துக்கு வர்றதை விட உங்களுக்கு அமெரிக்கா போகிறது பக்கம் ஈஸி, ஹாலிவுட்டில் போய் கதவை தட்டுறது ஈஸி இங்கே வர்றதை விட. ஏன்னா பெரும்பாலும் விஜய் வச்சு படம் எடுக்கணும் தான் உங்கள் ஊர்லேருந்து வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இங்கே வர்றாங்க, இல்லாட்டி விஜயோட ஃபோட்டோ எடுக்கணும்னு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்குது. பட் உங்களுடைய நாவல் இந்த மாதிரி இப்போ அந்த ஒரு படம் எடுத்தவர் அவர் உங்கள் நண்பராக இருப்பார்னு நினைக்கிறேன், அந்த கன். ஸோ நாங்கள் கன் அண்ட் த ரிங். ஸோ நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறது என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து இதை தமிழில் எழுதி இதில் சம்பவம் இது வந்து நாவல் இல்லையான்லாம் கேட்குறதுக்கு பதிலாக, எப்படி நீங்கள் இன்னொரு நாட்டில் இருக்கப்போ இன்னொரு மொழியை கண்டிப்பாக படித்து தான் வேண்டிய கட்டாயத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்ன மொழியை நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு மொழியை படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ கண்டிப்பாக. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் எழுதக்கூடிய அறிவும் திறனும் உள்ளவர்கள் தான் ஈழத்தமிழர்கள். ஸோ தமிழ்நாட்டில் இவங்க அங்கீகரிக்கணும். தமிழ்நாட்டில் இந்த புத்தகத்தை வெளியிட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை நாங்களாம் வந்து சுகவாசிகள், நாங்கள் இதை படித்து. ஸோ உங்களுடைய பர்பஸ் ஆஃப் பீயிங், இந்த புத்தகத்தை எழுதக்கூடிய அரசியல் என்னென்னு எனக்கு புரியுது. இந்த புத்தகத்தை வரலாறு எழுதாத ஒரு காலத்தில் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக அதை சமன் செய்கிறதுக்காக ஒரு அரசியல் செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். அது நல்ல புனைவாக இருந்தாலும் கூட. ஸோ அந்த அரசியல் செயல்பாடு சினிமாவுக்கும் போகணும். ஃப்யூச்சரில் உங்களுடைய எல்லா ரைட்டிங்ஸும் இங்கிலீஷ்லேயும் வரணும், நீங்கள் நேரடியாகவும் எழுதணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.